गुरुमुहन अनदीत्य प्राहवेदान अशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमातातु कामः चसुरम् अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलहं तं विष्णुचित्तं नमामि मिन्नार तडमदिल सूड विल्लिपुत्तूर என்றொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கடாக்ஷைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. நாம் இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியினுடைய 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஒரு பெண்ணானவள் கிருஷ்ணானுபவத்தை பாட, இன்னொருத்தி ராமனுடைய பெருமையை பாட, இப்படி எதிரும் எதிருமாக இவளுக்கு அவள் அவளுக்கு எதில் என்று எதிர்த்து பாடக்கூடிய அழகான பாடல்களை அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் நாம் அனுபவித்த பாடல்கள் 6வது பாசுரம் 7வது பாசுரம். அதில் 6வது பாசுரம் ராமானுபவம், 7வது பாசுரம் கிருஷ்ணானுபவம். அது என்னவோ பெரியாழ்வாருடைய இந்த அனுபவத்தில் மணவாள மாமுனிகள் ராமானுபவத்துக்கு மாத்திரம் ரொம்ப விளக்கமான வியாக்கியானங்களை எழுதி வருகிறார். அதை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். 6வது பாட்டிலே நேற்றைக்கு அனுபவித்தது முடிவொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. இது 6வது பாசுரம். பரதன் என்ன பண்ணார்? சித்திரகூடத்தில் ராமர் இருக்கிற இடத்துக்கு ராமரை நோக்கி அவன் பின் சென்று அவன் பின் தொடர்ந்த, அது முதல்ல பார்த்துருவோம். போய் என்ன சொன்னார்? முடிவொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று சொன்னான். அப்போ ராமனை பின்தொடர்ந்து போனான். போய் ஸ்ரீராமா, உம்முடைய திருமுடியிலே உயர்ந்த அபிஷேகத்தை சூட்டிக்கொண்டு 3 உலகங்களையும் பல நாட்கள் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி செய்து உன்னுடைய அடியவனான எனக்கு கிருபை பண்ணுவாய் என்று கேட்டவன் யார்? படியில் குணத்து பரத நம்பிக்கு. படியில் என்றால் ஒப்பு இல்லாத, இவனுக்கு யாருமே சமம் சொல்ல முடியாது. அப்படி இல்லாத குணத்து, அவனுடைய குணத்திற்கு ஒப்புமை சொல்ல முடியாது. பகவத் பாரதந்திரியம் என்றால் பரதாழ்வானுக்கு இணையாக ஒருத்தரை சொல்ல முடியாது. இன்றைக்கி திருப்பாவையில் ஆண்டாளுடைய பாசுரத்திலே உயர்ந்த பாடல் எல்லே இளங்கிலிய பாசுரத்தில் நானேதான் ஆயிடுக அப்படின்னு சப்தம் வரும். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதுகிறார். இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிற்று சொன்னாலும் அதனை இல்லை செய்யாதே, உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். தான் மேலே தப்பே கிடையாது. யாரோ இன்னொரு பாகவதர் அடியார் தன் மேலே ஒரு குற்றத்தை சொன்னாலும் அந்த குற்றத்தை இல்லை என்று தடுக்காமல் ஆகட்டும் நானே செய்தவனாகிறேன்னு ஒத்துக்கொள்வது என்பது உயர்ந்த குணம் இல்லையா? அந்த வியாக்கியானத்திலே எல்லா ஆச்சாரியார்களும் எழுதின ஒரே உதாரணம் யார் தெரியுமா? பரதாழ்வான் தான். பரதாழ்வானுக்கு இணையாக இப்படி ஒரு உயர்ந்த குணத்தை வைத்திருக்கக்கூடியவர். அப்படின்னா அடியார்கள் பாகவதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாட்டில் சொல்கிறார். அப்போ அடியார்கள் எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் நானே தான் ஆயிடுகன்னு சொன்னான். அந்த நானே தான் ஆயிடுகன்றதுக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்னு கேட்டால் பரதாழ்வானை தான் சொல்லலாம். அப்போ பாகவத லட்சணம் பூர்த்தியாக இருக்கிறது யாரிடத்துல? பரதாழ்வானிடத்தில். அதனால தான் படியில் குணத்து பரத நம்பிக்கு. பரதனுக்கு நம்பின்னு சொன்னால் குணபூர்த்தி உடையவனுக்கு அன்று அடிநிலை ஈந்தானை. அன்றுன்னா அன்றைக்கு. என்றைக்கு?
சென்று சித்திரகூடத்தில் பரதாழ்வான் பிரார்த்திச்சான் இல்லையா, அன்றைக்கு அடிநிலை ஈந்தானை தன்னுடைய உயர்ந்த 2 பாதுகைகளை தந்தவனை அவன் வந்தது நான் சுதந்திரனாக முடிசூட மாட்டேன்னு வந்தான். ஆனால் ராமர் என்ன பண்ணார், நீ சுதந்திரனா வேண்டாம்ப்பா, பரதந்திரனாக முடிசூடி போக வேண்டாம், என்னுடைய அடியை சூடி கொண்டு போ அப்படின்னு பாதுகா பட்டாபிஷேகம் செய்து அனுப்பினார் இல்லையா. அப்பேற்பட்டவனை, அப்படிப்பட்ட ராமனை பாடிப்பற யார் இவர்? கடைசியில் ராஜ்யம் பண்ணது 14 வருஷம் பரதன் இல்லை, ராம பாதுகை தான். அப்போ ராம பாதுகை ராஜ்யம் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம்? ராமரே ராஜ்யம் பண்ணார்னு தானே அர்த்தம். அயோத்தியர் கோமானை பாடிப்பற, இது அருதான 6வது பாசுரம். அழகான வியாக்கியான அர்த்தங்களை பார்த்தோம். அடுத்து 7வது பாட்டு பார்த்தோம். அந்த 7வது பாட்டு ரொம்ப எளிமையாக கண்ணனுடைய காளிங்க நர்தனம். என்ன பண்ணார்? காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி 5லும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. எப்படி பாசுரத்தை பிரிக்கலாம்? காளியன் பொய்கை, நச்சு பொய்கை, எவ்வளோ நச்சுன்னு சொல்லவே வேணாமா, காளியன் பொய்கைன்னு சொன்னாலே போதுமா. அந்த பொய்கைக்குள்ள கலங்க பாய்ந்துட்டு அந்த பொய்கையானது கலங்கும்படியாக அதிலே கண்ணன் குதித்து அதிலிருந்து காளிங்கன் வெளியில் தலையை தூக்கி வரான். நீள்முடி 5லும் அந்த காளிங்கனுடைய 5 தலைகளிலேயும் நின்று நடம் செய்து தானே நின்று அதில் நாட்டியம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன், அவனே சரணம்னு வந்தவுடனே அவனுக்கு கருணை புரிகிறார் இல்லையா. அவனுக்கு கருள் செய்த கருணையை புரிந்த ஆச்சரிய சுபாவத்தை உடையவன் தோல்வலி வீரமே பாடிப்பற. அவனுக்கு எவ்வளவு தோல் வலிமை இருக்கும். மாட்டிக்கொண்டான் காளிங்கன் இடத்துல. கண்ணனுடைய உடலை சுற்றி காளிங்கன் தன்னுடைய உடலாலே அவரை புட்டி கட்டி பிணைத்து விட்டான். அதிலிருந்து கண்ணன் விடுபட்டார் இல்லையா. அப்படி விடுபட்டு வந்தவனுடைய வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை, தூய மணிவண்ணனை போன்ற கண்ணனை பாடிப்பற. இது கீழே பார்த்தோம். அழகான 8வது பாசுரம் அப்படியே தொடர்ந்து பாடுறார். தார்க்கு இளந்தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவன் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கரசனை பாடிப்பற. அழகான பாட்டு. இந்த பாட்டை எப்படி பிரிக்கணும்னு சொன்னால், தார்க்கு இளந்தம்பிக்கு அரசீந்து கோடு போட்டுக்கோங்க, தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி கோடு போட்டுக்கோங்க, நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவளார்க்க அறிந்தானை கோடு போட்டுக்கோங்க, பாடிப்பற அயோத்திக்கரசனை பாடிப்பற. பாட்டை எப்படி பிரிச்சுக்கிட்டோமா? இப்போ எப்படி அர்த்தம் பார்க்கணும்னா, தார்க்கு இளம் தம்பிக்குன்னு சேர்த்து இருக்குல்ல, அப்படி பார்க்கக்கூடாது. தார்க்கு இள தம்பிக்கு அப்படி பிரிச்சுக்கோங்க. தார்க்கு இள தம்பிக்கு அப்படின்னு பிரிச்சுக்கணும். தார்க்கு இள தம்பிக்கு அரசீந்து என்ன அர்த்தம்? தார்க்குன்னா மாலையிடுதல். ஒரு ராஜான்னாக்கா அந்த ராஜாவுக்குன்னு ஒரு மாலையை சூடுவாங்க இல்லையா. இப்போ என்ன, பரதன் சொல்லிட்டான், நான் ராமன் இருக்கும்போது நான் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. அப்போ மாலையிட்டு ராஜ்யம் பண்ணுகைக்கு தகாதன்னு அர்த்தம். தார்க்கு இல அப்படின்னா மாலையை இட்டு ராஜ்யம் செய்வதற்கு நான் தகாதவன் அப்படின்னு சொன்னான் இல்லையா பரதன். அதை மனசில் வச்சுக்கணும். தார்க்கு இல என்றால், தார்க்கு என்றால் மாலையிட்டு ராஜ்யம் பண்ணுவதற்கு, இல என்றால் அதற்கு தகாதவன். பாலையிட்டு ராஜ்யம் பண்ணுவதற்கு தகாதவன் என்று சொன்ன தம்பிக்கு, யார் தம்பி? பரதாழ்வான். அவனுக்கு என்ன பண்ணார்? நான் ராஜ்யம் பண்ணுவதற்கு தகுதியற்றவன்னு சொல்கிறார். ஆனால் அவனுக்கு அரசீந்துன்னு இருக்கு. என்ன அரசு ஈந்தார் சுவாமி? கீழே தானே பார்த்தோம். அடி அரசு, முடியரசு கொடுக்கல. அரசு ஈந்துன்னு அடி அரசு கொடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு தண்டகம் 100 அவள் சொல் கொண்டு போகி. தண்டகம்னா தண்டகாருண்யம், ஆரண்யம்னா காடு, தண்டகம் என்ற காடு. தண்டகாருண்யத்துக்குள்ளே தானே ராமர் போனார். சித்திரகூடத்தில் இருக்கார். சித்திரகூடத்துக்குள்ளே பரதன் எல்லாரும் வந்து போன பிற்பாடு இது நகரமாச்சு, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்து தண்டகாருண்யத்துக்குள்ளே நுழைகிறார். அங்கே தான் ரிஷிகள் முனிவர்களை பார்க்குறார். அது காடு, பெரிய காடு. தண்டகம் எதுக்கு போனார்? 100 அவள் சொல் கொண்டு போக. 100ன்னா விசாரித்து,
விசாரித்தல்லாம் இந்த இடத்துல என்னென்னா ஆசைப்பட்டுன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமாக கைகேயி தசரதத்தில் விடாமல் பேசுகிறா. என்ன விசாரிக்கிறா? ராமனை காட்டுக்கு போக சொல்லு, ராமனை காட்டுக்கு போக சொல்லு, ராமனை தண்டகாரண்யம் போக சொல்லு அப்படின்னு அவளே ஆசைப்பட்டு விசாரித்து கொண்டிருந்த. அப்படின்னா அவளே தானே அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அப்போ 100 என்ன 100 பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்படின்னா அது என்ன திரும்ப திரும்ப அதே பார்க்குறீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்கிறான், ஒரு தடவை சொல்லலை. ராமன் காட்டுக்கு போகணும், ராமன் காட்டுக்கு போகணும், ராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னா 100. அவள் சொல் கொண்டு போக, அவள் பேரை கூட சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறார் பெரியாழ்வார். அவளை போய் பேர் வேற சொல்லுவாங்களா கைகேயிய? அவள் சொல் கொண்டு போகி. எதனால் காட்டுக்கு போனார் ராமர்னா, அவர் காட்டுக்கு எதுக்கு போனார் தெரியுமா? அவளுடைய சொல். எங்கள் சிற்றன்னை சொல்லிட்டா, அவள் சொன்ன பிற்பாடு நான் இருக்க மாட்டேன், அன்னை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு போனாராம். தசரதர் சொன்னார்னு போல கைகேயி சொல் கொண்டு போகி அங்கே இருந்து போய் காட்டுக்குள்ளே போனார். காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணார்? அடுத்து நடந்த ஒரு செயலை ஞாபகப்படுத்தி அனுபவித்து சொல்கிறார். நுடங்கு இடை சூர்பனகை எப்படி வரான்னு கேட்டால், உண்மையில் கோரமான உடல் உடையவள். அவளுடைய தலையெல்லாம் செம்பட்ட முடி, அவளுடைய குரல் அப்படியே தகரத்தில் ஆணியை வச்சு கீரனா மாதிரி இருக்கும் அவளுடைய குரல். ஆனால் ராமனை மயக்குவதற்காக அழகான வடிவத்தை எடுத்துக்கொள்கிறாள். எவ்வளோ அழகான வடிவத்தை எடுத்துக்கிட்டா? நுடங்கு இடை அப்படின்னா மெல்லிய இடைன்னு வச்சுக்கோங்க. துவண்டு போயிடும். நுடங்குதல் அப்படின்னா உடஞ்சி போயிடும். இதுன்னு இந்த இடம் உடஞ்சிரும் போல் இருக்கே, இவளுக்கு இடையே இல்லையோ, உடஞ்சிருமோ? நுடங்கு இடைனா உடைந்து போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மெல்லிய இடை. சூர்பனகாவை முறம் போல கை ஒன்று அவளுக்கு எப்படி இருக்குமா? நகா, அவளுடைய நகம் எப்படி இருக்குன்னா முறம் போல பெருசு பெருசாக இருக்கும். சூர்பனகாவை என்ன பண்ணார்? செவியோடு மூக்கு, அவளுடைய காதோடு சேர்த்து மூக்கு. அவள் ஆர்க்க, அவள் கதற ஆர்க்க அப்படின்னா அழறா, தேம்பி ஐயோ விட்டுடு வெட்டின உடனே தாங்க முடியல வலியில. அவள் ஆர்க்க, அவள் கதற அறிந்தானை வெட்டி போட்டவனை பாடிப்பற, அவனை குறித்து அவனுடைய பெருமையை பாடிப்பற. யார்? அயோத்திக்கரசன். என்னதான் இருந்தாலும் ராமருடைய பாதுகை தானே ராஜா. அயோத்திக்கரசனை பாடிப்பற. இந்த இடத்துல ஒரு சந்தோகம். அவளார்க்க அறிந்தானை, ராமரா சூர்பனகையினுடைய காது மூக்கை அறுத்தார் இல்லையே, லக்ஷ்மணன் தானே அப்படின்னா வியாக்கியானத்தில் எளிமையாக சொல்லிட்டார். என்னுடைய வலது கை வெட்டிற்று அப்படின்னு தனியாக சொல்லுவீங்க. நான் என்னோட வலது கை வெட்டினாலும் நான் வெட்டினேன்னு தானே அர்த்தம். ராமனுடைய வலது கை யாருன்னா லக்ஷ்மணன் வலது கையை போன்றவன். அதனால் லக்ஷ்மணன் கூட ராமருடைய ஆணையில் தானே வெட்டினான். லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறார், ஹே லக்ஷ்மணா, அவளுடைய காது மூட்டை அறுத்து வெளியே அனுப்புனார். அப்புறம் தானே போய் வெட்டினான். அதனால் அவனை வெட்டினதாக சொல்லலாம். பதவுரை பார்ப்போம். தார்க்கு மாலையிட்டு ராஜ்யம் பண்ணுகைக்கு இள தகாத தம்பிக்கு, தம்பியான ஸ்ரீ பரதாழ்வானுக்கு, நான் மாலையிட்டு ராஜ்யம் பண்ணுவதற்கு தகுந்தவன் அல்ல அப்படின்னு சொன்னவனுக்கு பெருமாள் என்ன பண்ணார்? அடி அரசு கொடுக்குறார். தம்பியான பரதாழ்வானுக்கு அரசு ஈந்து அடிசூடும் அரசை கொடுத்து 100 அவள் சொல் கொண்டு விசாரித்த கைகேயின் சொல்படி, அவள் தான் விசாரித்து இது நடந்தே தீரணும்னு அடம் பிடிக்கிறா இல்லை, அவளுடைய சொல்லை கேட்டு தண்டகாரண்யத்தை குறித்து போகி எழுந்தருளி காட்டுக்கு போனார். போயிட்டு என்ன பண்ணுறார்? நுடங்கு துவளா நின்ற உடைஞ்சு போகும்படியாக இடையை உடையவளான சூர்பனகையை செவியோடு மூக்கு, காதையும் மூக்கையும் அவள் ஆர்க்க, அவள் கதற அறிந்தானை அறுத்தவனை பாடிப்பற, அயோத்தியர் கோமானை பாடிப்பற. 8ஆம் பாட்டு. தார்க்கு இளந்தம்பிக்கு அரசீந்து. கீழே அப்படியே படித்ததை படிக்கிறேன். இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம். என்ன நடந்ததுன்னு ராமவிருத்தாந்தத்தில் பார்த்தோம், அதை அப்படியே எழுதுகிறார். அடியிலே அப்படின்னா முதல்ல சக்கரவர்த்தி அனுமதி உண்டாகையாலும் பெருமாள் உடன்பட்டு போகையாலும். இப்போ நடந்ததெல்லாம் என்ன? கைகேயி வரம் கேட்டா, தசரதர் ஒத்துக்கிட்டார். ராமன் என்ன பண்ணார்? சரி நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவரும் காட்டுக்கு போயிட்டார். நாடு அராஜகமாய் கிடக்க ஒண்ணாது, நீ முடிசூட வேணும் என்று வசிஷ்டாதிகளும் எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் பரதன் ராஜ்யம் பண்ணின்னு இருக்கலாம், ஏன்னா அவன் கேட்கல. முதல்ல தசரதர் ஒத்துக்கிட்டார். ராமரும் சரி பரதனே இருக்கட்டும் சொல்லி கிளம்பி போயிட்டார். நாட்டில் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ பரதன் ராஜ்யம் எடுத்துக்கிறதுல யாரும் குறை சொல்ல முடியாது.
யாலும் நீ முடிசூட வேணும் என்று வசிஷ்டாதிகளும் ராஜலோகாதிகளும் அர்த்திக்கையாலும் எல்லாம் பிரார்த்திக்கிறாங்க. வசிஷ்டர், வாமனர், ஜாபாலி எல்லாரும், பரதா நீ தான் ராஜ்யம் எடுத்துக்கணும்பா, ராஜா இல்லாமல் நாடு இருக்கக்கூடாதுன்னு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. ராஜலோகாதிகள், பெரிய பெரிய சிற்றரசர்கள், அவங்கெல்லாம் வேற கூப்பிடுறாங்க, வாங்க பரதர் நீங்கள் தான் சத்திர ராஜாவாகணும் என்று பிரார்த்தித்தாலும் அபிஷேகம் செய்யலாவது ஒரு புடை உண்டாயிருக்க, அவன் அபிஷேகம்னா முடிசூடி கொள்ளுவதற்கு அவனுக்கு எல்லா விதமான காரணமும் இருக்குது. யாருமே தப்பு சொல்ல முடியாது. அவர் கட்டாயம் முடிசூடிட்டு இருக்கலாம் சுவாமி. அப்படி இருந்தாலும் மூத்தார் இருக்க இளையார் முடிசூடி அறிவாரில்லை என்கிற குலமரியாதையை நினைத்து மூத்தவன் இருக்க இளையவன் முடிசூடி கொள்ளக்கூடாது. நாங்கள் இஷ்வாகு குலத்தில் வந்தவர்கள், இது குலத்தினுடைய மரியாதை. அதை மனதிலே கொண்டு மாலையிட்டு ராஜ்யம் பண்ணுகைக்கு நான் இளையவன், தமையனார் இருக்க எனக்கு முடிசூட பிராப்தி இல்லை என்று மறுத்து, பரதன் என்ன சொன்னான், நான் மாலையை போட்டுக்கிட்டு ராஜா அப்படின்னு ராஜா வேஷம் போட்டுக்கொண்டு ராஜ்யத்தை நடத்துவதற்கு நான் இளையவன் அப்படின்னா நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு அர்த்தம். இளைத்தவன்னா இளையவன் அர்த்தம். அப்படின்னா தகுதியற்றவன். தமையனார் இருக்க எனக்கு முடிசூட பிரார்த்தி இல்லைங்க. அண்ணா இருக்கும்போது தம்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கக்கூடாது என்று மறுத்து சித்திரக்கூடத்தளவும் வந்து அங்கிருந்து கிளம்பி சித்திரக்கூடம் வரைக்கும் வரான். மீண்டு எழுந்தருள வேணும் என்று அர்த்தித்த தம்பியான ஸ்ரீ பரதாழ்வானுக்கு இப்படி சக்கரவர்த்தி திருமகனை வந்து நீதான் திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னு பிரார்த்தித்த பரதாழ்வானுக்கு அனுகுணமாக அவன் ஆசைப்பட்டபடி, அவன் என்ன ஆசைப்பட்டான், என்னை சுதந்திரனாக்கி ராஜ்யத்தை கொடுக்காதேன்னார். ராமன் என்ன பண்ணார், எப்பா நீ ஆசைப்பட்டா மாதிரி நீ பரதந்திரனா போ, உனக்கு நான் என் பாதுகைகளை கொடுக்கிறேன்னு பரதந்திரனா அவன் ஆசைப்பட்டபடி அவனுக்கேற்றாற் போல அனுகுணமாக அடிசூடும் அரசை கொடுத்து தன்னுடைய திருவடிகளை சூடிக்கொள்ளக்கூடிய ராஜ்யத்தை கொடுத்து தண்டக நூற்றவள் சொல்கொண்டு போகி ராஜ்யத்தை விடுவித்து தண்டகாரண்யத்திலே போகவிட கடவோம் என்று விசாரித்தவள் சொல்லை கை கொண்டு போய், கீழே தானே பார்த்தோம், போகு போகு வனம் போகுன்னா வனம் சென்று போகுன்னு பார்த்தோம். அர்த்தம் ஞாபகம் இருக்கா? முதல்ல காட்டுக்கு போ, காட்டுக்குள்ளேயே போயிடு அப்படின்னு சொன்னா இல்லையா. நீ ராஜ்யத்தை விட்டுடு, காட்டுக்கு போ, காட்டுக்குள்ளேயே போ 14 வருஷம் என்று விசாரித்தவள் சொல்லை கை கொண்டு போய் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு அதனையே வேண்டினவளான கைகேயினுடைய சொல்லை கொண்டு போய் கீழே இருக்கக்கூடிய நம்ம விவலித்து பார்த்த பாட்டை ஞாபகப்படுத்துகிறார். கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 4வது பாசுரம் இந்த திருமொழியில் பார்த்தோம். என்றிரே கீழும் சொல்லிற்று ஸ்ரீ பரதாழ்வானோடே திருச்சித்திரக்கூடத்தளவும் சென்ற வசிஷ்டாதிகள் தொடக்கமானோர் போகும்போது தனியாக போல எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான். வசிஷ்டர் தன்னுடைய தாய்மார்கள் பத்தினிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான்ல, அவங்கெல்லாம் போய் கூப்பிடுறாங்க. மீளுகை கூடலாக ராமா நீ திரும்பி வந்துரு என்று சொன்ன வார்த்தைகளையும் கேளாமல், ராமர் கேட்கவே இல்லை. நீ திரும்பி வந்துருன்னு எல்லாரும் கூப்பிட்டாலும் ராமர் கேட்காமல் இவள் சொன்ன வார்த்தை திருவுள்ளத்திலே கொண்டிரே, ஏன் சொல்லணும் இங்க, 100 அவள் சொல் கொண்டு போகி, சுவாமி கைகேயி சொல்லை கேட்டுக்கிட்டா போனார் ராமர், ஏன் அப்படின்னு கேட்டாமா. போய் எல்லாரும் கூப்பிடுறாங்க, பரதனோட எல்லாரும் போனாங்க. போன உடனே பரதன் கூப்பிடுறான், கௌசல்யை கூப்பிடுறா, தாய்மார்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, வசிஷ்டர் கூப்பிடுறார், வாமனர் ஜாபாலி மாத்திய பேசுகிறார், எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனால் அத்தனை பேர் கூப்பிட்டாலும் கைகேயி போக சொல்லிட்டா, நான் வரமாட்டேங்கிறார்ல. அதனால் சொல்கிறாராம், இவள் சொன்ன வார்த்தை திருவுள்ளத்திலே எங்கள் அம்மா சொல்லிட்டா, நான் அதனால் வரமாட்டேன் என்றே ஸ்ரீ பரதாழ்வானுக்கு அரசீந்து அனந்தாரம் தண்டகாரண்யத்தேர எழுந்தொருளிற்று. அவ சொன்ன வார்த்தையை மீற விடாது. தசரதர் சொல்லலையே, கைகேயி சொன்னதை எடுத்துக்கொண்டு தானே போனார். அதனால் தெளிவாக அவள் சொல்லன்னு எழுதுகிறார். பரதாழ்வானுக்கு அரசை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா தான் தண்டகாரண்யத்துக்குள்ளே போனார். அங்கே என்ன நடந்தது, நுடங்கிடை இத்தியாதி காமரூபிணி ஆகையாலே ஸ்வவேஷத்தை மறைத்து, காமரூபிணின்னா இஷ்டப்பட்டபடி ரூபத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எப்பேற்பட்ட வரம் வச்சிருக்கா சூர்பனகைன்னா காமரூபிணி, காம ஆசைப்பட்ட, ரூபிணி ரூபத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கவள். அவள் ஸ்வவேஷத்தை மறைத்து, ஆனால் அவளுக்கு இயற்கையாக ஒரு உருவம் இருக்குமே, அது ரொம்ப மோசமான உருவம், அதனை மறைத்து அத்தியந்த அபிமதமானதொரு ரொம்ப அழகான ஆசைப்படத்தக்க ஒரு ஸ்திரீத்துவ வேஷத்தை கொண்டு வருகையாலே, அழகான ஆசைப்படத்தக்க ரொம்ப அழகான ஒரு இளம் பெண்ணோட உருவத்தோட வருகையாலே
நுடங்கின இடையுடையலான சூர்பனகை. அதனால தான் உடைந்து போகக்கூடிய இடையை கொண்ட சூர்பனகை அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் சூர்பனகைக்கு இடையே கிடையாது. ஆனால் இவள் எப்படி இருக்கா? காமரூபிணி ஆகையாலே அவள் ஆசைப்பட்ட உடலை எடுத்துக்கொள்ளக்கூடியவள். அவள் என்ன பண்ணுறா? தன் அழகை காட்டி என்னை விஷயீகரிக்க வேணும் என்று வந்த வளவில் இவ தன்னுடைய அழகையெல்லாம் காட்டி ராமனை பார்த்து, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்னிடத்துல ஆசையோடு நடந்துகொள் என்று, நீ என்னை கட்டிக்கொள் அப்படின்லாம் பிரார்த்திக்க, பிராட்டியை காட்டி ராமர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய மனைவியான சீதையை காட்டுறார். நமக்கு இவள் ஒரு ஸ்திரீ உண்டு, அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கிறாள் என்று அங்கே போ என்று இளைய பெருமாளை காட்ட, நான் கல்யாணமானவம்மா, என் பொண்டாட்டி பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், நீ அவங்கிட்ட போ, அவன் தான் தனியாக இருக்கான், அங்கே போ என்று லக்ஷ்மணனை காட்ட, அங்கே சென்ற வளவில் லக்ஷ்மணன்கிட்ட போனார். லக்ஷ்மணன் என்ன சொன்னார்? நான் அவருக்கு சேஷபூதனாய் இருப்பான் ஒருத்தன். அவன் சொன்னான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? அவர் தான் ராஜா, நான் அடிமை. அடிமையை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அடிமையை கல்யாணம் பண்ணிக்காது, நான் அடிமையை கல்யாணம் பண்ணிக்காது, அவர் தான் ராஜா. ராஜா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம், அவர்கிட்ட போ அப்படின்னு திருப்பி அனுப்புகிறான். நான் அவருக்கு சேஷபூதனாய் இருப்பான் ஒருத்தன், நான் அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தன், நீ இன்னும் அவர்தம் பக்கலிலே போ என்ன. லக்ஷ்மணன் சொல்கிறான், ஹே சூர்பனகை, நீ ராமங்கிட்டே திரும்ப போ என்று சொல்ல, இப்படி உபாலிம்பிக்கையாலே, உபாலம்பனம்னா இங்கே போ அங்கே போகணும் இழுத்தடிக்கிறது, அங்கே போனியா இங்கே போறியா அங்கே போ அப்படின்னு உபாலிம்பிக்கையாலே அவள் அதிகிருத்தையாய், அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவள் ரொம்ப கோபம் வந்தவளாய் பழைய வேஷத்தை கொண்டு, இப்போ என்ன ஆயிடுச்சு? காமரூபினியா அழகான வேஷத்தில் இருந்தாளே, இப்போ அதை விட்டுட்டா. இப்போ ரொம்ப அழகான வேஷத்தை எடுத்துக்கொண்டாள். எடுத்துக்கொண்டு போக புக்க வளவிலே இப்படி அவள் திடீர்னு சீதையை நோக்கி போறா. தன்னுடைய ராட்சசி வேஷத்தை போட்டுக்கொண்டு போக, செவியோடே கூட அவள் மூக்கையும் அவள் கதற கதற அறுத்தவனை, காதோடு அவளுடைய மூக்கையும் அறுத்தவனை யார் அறுத்தது? ராமஸ்ய தக்ஷிணோ பாஹு. ஸ்ரீ ராமாயண ஸ்லோகம். ராமனுக்கு வலக்கரம் போன்றவன் லக்ஷ்மணன் என்கிறபடியே இளைய பெருமாள் கரணபூதராகையாலே, கரணபூதர்னா ராமனுக்கு அங்கம், ராமனுக்கு வலது கை போல ஒரு அங்கமாக இருக்கிறவர், கரணபூதர்னா அங்கமாக இருக்கக்கூடியவர் ஆகையாலே அறுத்ததில் கர்த்திருவம் பெருமாளதாக சொல்லுகிறது. அதனால் வலதுகை, என்னுடைய வலதுகை வெட்டிச்சுன்னா சொல்லுவாங்க, நான் தான் வெட்டினேன்னு சொல்லுவேன். அதுபோல ராமருடைய வலதுகையான லக்ஷ்மணன் வெட்டினார், அதனால் அவர் வெட்டினதாக சொல்லப்பட்டது. அயோத்தி இத்தியாதி ஸ்ரீ பரதாழ்வான் முடிசூடாமையாலும் திருவடி நிலை கொடுத்து போருகையாலும் திருவயோத்தியைக்கு தானே ராஜாவானவனை பாடிப்பற என்னுமத்தை அவள் நியமிக்கிறாள். என்னதான் இருக்கட்டும், பரதாழ்வான் இப்போ ராஜா ஆயிட்டாரா? 14 வருஷம் ராமர் இல்லைன்னாலும் பரதாழ்வான் ராஜா இல்லை. அப்போ யார்? திருவடி நிலைகளைத்தான் கொடுத்து போய் ராஜ்யம் பண்ணுன்னு சொன்னார். அதனால் திருவடி நிலைகள் ராஜான்னா அயோத்திக்கு ராமர் தான் ராஜா, பாடிப்பற என்று அவளை நியமிக்கிறாள். எதிரில் இருக்கிறவளை இவள் சொல்லுகிறாள். தார்க்கு இளந்தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கரசனை பாடிப்பற. அடுத்து 9வது பாசுரம். எளிமையான பாட்டு பார்த்துடலாம். மாயச் சகடம் உதைத்து மறுதிருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற. எப்படி பாட்டை பிரிச்சுக்கலாம்? மாயச் சகடம் உதைத்து கோடு போட்டுக்கோங்க, மறுதிருத்து கோடு போட்டுக்கோங்க, ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து கோடு போட்டுக்கோங்க, அணி வே இன் குழல் ஊதி கோடு போட்டுக்கோங்க, வித்தகனாய் நின்ற கோடு போட்டுக்கோங்க, ஆயர்கள் ஏற்றினை. இத்தனை இருக்கு. இப்படி பிரித்து பார்க்கணும். பாடிப்பற யார் யாரை சொல்கிறாருன்னு பார்ப்போம். மாயச் சகடம் உதைத்து யார்? உங்கள் எல்லாரும் தெரியும், சகடாசுரன். வண்டி சக்கரம் வடிவத்தில் ஒரு அசுரன் ஆவேசித்து வந்தான். மாயம், தன்னுடைய உண்மையான வடிவத்தை காட்டாமல் பொய் வடிவத்தில் வந்தான் இல்லையா? அதனால் மாயச் சகடம் உதைத்து, உதைத்துன்னா அவன் உருண்டு துண்டு துண்டாக போகும்படியாக. 2 அர்த்தம் சொல்ல போகிறார். சகடம் மாய உதைத்து, மாயன மாயும்படியாக,
மாயுறும்படியாகனா நிலை குலைந்து போகும்படியாகனு ஒரு அர்த்தம். அதை பார்க்கும்போது வினையச்சம்னு சொல்ல போகிறார், பார்ப்போம். மாய சகடம் உதைத்து, சகடம் மாய உதைத்துன்னு ரெண்டாவது அர்த்தம். மாய சகடம் உதைத்து, மாயமாக வந்த சகடத்தை உதைத்து, சகடம் மாய உதைத்து, சகடம் மாய்ந்து போகும்படியாக உதைத்து, ரெண்டு அர்த்தம். மருது இருத்து, கண்ணன் தன்னுடைய உரலை இழுத்து கொண்டு 2 மருத மரங்களுக்கு நடுவில் போய் யமலார்ஜுனர்கள் கீழே விழுந்தாங்க இல்லையா, மருது இருத்து. அப்புறம் ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, ஆயர் குழாம் தன்னுடைய நண்பர்களோடு போய் ஆனிரை பசு கூட்டங்களை காத்து அதையெல்லாம் மேய்த்து அதனை ரட்சித்து. அப்புறம் அணி வே இன் குழல் ஊதி, வேய் அப்படின்னா மூங்கில், வேய் இன் குழல் இனிமையான குழல் ஊதி, அணி அழகான மூங்கிலால் செய்யப்பட்ட இனிமையான குழலை ஊதி எப்படி நிற்கிறான் கண்ணன், வித்தகனாய் நின்ற ஆச்சரிய பூதனாக நின்ற ஆயர்கள் ஏற்றினை, ஆயர் குலத்துக்கெல்லாம் தலைவனானவனை பாடிப்பற, ஆநிறை மேய்த்தானை கசுக்கூட்டத்தை எல்லாம் மேய்த்தவனை பாடிப்பற. பதவுரை. மாயம் வஞ்சனத்தை உடைய சகடம் சகடாசுரனை உதைத்து கட்டுக்குலையும்படி திருவடிகளால் உதைத்தும், மருது யமலார்ஜுனங்களை இருத்து முறித்தும், ஆயர்களோடு இடையர்களோடு போய் காடேற போய் ஆநிறை பசுக்களின் திரளை காத்து ரட்சித்தும், அணி அழகிய வேய் இன் குழல் வேய்குழலை ஊதி ஊதி வித்தகனாய் நின்ற விஸ்மயனீயன் ஆச்சரியமானவனாக நின்ற ஆயர்கள் ஏற்றினை இடையர்க்கு தலைவனானவனை பாடிப்பற, ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற. 9ஆம் பாட்டு மாய சகடம் உதைத்து. ஆண்டாள் பாட்டில் 6வது பாட்டில் சொன்னா இல்லையா, கள்ள சகடம் கலக்கு அழிய காலோச்சி, எல்லாம் மீனிங்கும் இருக்கிறதுல. சகடம் கள்ளச்சகடம், அந்த கள்ளச்சகடம் கலக்கு அழிய காலோச்சி, அது அப்படியே துண்டு துண்டாக போகும்படியாக கால்களால் எட்டி உதைத்து என்கிறபடியே காவலாக வைத்தவதிலே, காவலுக்குன்னு வண்டி சக்கரத்தை வச்சுட்டு போனால் யசோதை பிராட்டி, அசுரர்கள் ஆவேசித்து நலிக வருகையாலே அசுரன் அதுக்குள்ளே போயிருக்கான். அம்மா காவலுக்குன்னு வச்சுட்டு போன பதார்த்தம் ஒரு வஸ்துக்குள்ள அசுரர்கள் வர பாதகம் என்று தோற்றாதபடி, இதனால் நமக்கு தீங்கு அப்படின்னு தெரியாதபடி கிருத்திரிமமான சகடத்தை, அப்படின்னா உள்ள வஞ்சக புத்தியோடு வந்த அந்த சகடத்தை, வண்டியை சக்கரத்தை ஸ்தன்யார்த்தியாய், முளைவரவு தாழ்ந்து பால் கிடைக்கல, ஸ்தன்யார்த்தியாய் எனக்கு பால் வேணும் என்று அர்த்திக்கிற குழந்தையாய் நிமிர்த்த திருவடிகளாலே உதைத்து, சின்ன குழந்தை அம்மா பால் கொடுக்கலன்னு கோபத்தில் காலை எட்டி உதைச்சி அழுதுதான். இது ஒரு அர்த்தம். அன்றிக்கே சகடமானது உருமாயும்படி உதைத்து என்னவுமாம். இப்போ முதல் அர்த்தம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், மாயச்சகடம் உதைத்துன்னு பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது சகடம் மாய உதைத்து, அப்படின்னா சகடமானது உருமாயும்படி உதைத்து என்று கொள்ளணும். அப்படின்னா அது அப்படியே மாய்ந்து போகும்படியாக என்று அர்த்தம். இவ்வர்த்தம் சொல்லும்போது மாய என்று வினையச்சமாக்குக. இப்போ ரெண்டாவது சொல்லும்போது சகடமானது உருமாயும்படி உதைத்து அப்படின்னு வினை சொல்லாக எடுத்து சொல்லணுமா என்று. மருது இருத்துன்னா மருத மரத்தை இருத்து, தாயார் கட்டி வைத்த உரலை உமிழ்ந்து உரலையும் இழுத்து கொண்டு, இவர் மாத்திரம் நடக்கலை, அம்மா கட்டி போட்ட உரலையும் இழுத்து கொண்டு, அந்த உரலோடு சேர்த்து இழுத்து கொண்டு தவழ்ந்து போகான் இருக்க பெருமாள். அம்மா உரலில் கட்டி போட்டா உரல்ல இருந்து முடிய அவுக்க முடியல, உரலோடு சேர்த்து இழுத்துக்கிட்டே போகிறார். போகும்போது நடுவில் தடங்களாக 2 மரம் நிற்குதான். நலிவதாக வழியிலே நின்ற இரட்டை மருதுகளின் நடுவு. இது என்னடா இது, நம்ம ஃப்ரீயாக போகலான்னாக்கா நடுவில் நம்ம ஊர் ஆட்டோக்காரங்க போகிற மாதிரி நடுவில் பார்த்தா திடீர்னு 2 மரம் நிற்குது. மருதுகளின் நடுவே நுழைந்து அப்புறத்தே போய், பெருமாள் தாண்டி போயிட்டார் 2 மரத்துக்கு நடுவில். உரல் வரணுமே, உரல் தடைப்படுகையாலே பின்னாடி உரல் தடைப்பட்டு நிற்குது. அத்தை வலித்து கொண்டு பகவான் என்ன பண்ணார், நாம் வந்துட்டோம், இது என்னடா உரல் வரமாட்டேங்குது அப்படின்னு வேகமாக இழுத்தாராம். அம்மருதுகள் 2 சாய்ந்து விழும்படி முறித்து, இப்போ மருது மரம் 2 பக்கம் பொத்துன்னு டமால்னு கீழே விழுந்துடுச்சு. ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து பசுமைக்கப் போகிற இடையரோடே அவர்களில் பிரதானனாய் கொண்டு போய், ஆயர்கள் ஓடு போய் அப்படின்னா
மாடு மேய்க்கிறதுக்கு போகிற பிள்ளைகளுக்குள்ளே இவரே தலைவனாக போகிறார். போய் புல்லும் தண்ணீரும் உள்ளவிடம் பார்த்து வயிறு நிறைய மேய்க்கையாலே பசு நிறையை ரட்சித்து ஆணிரை காத்துன்னா என்ன, பசுமாடுக்கு எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல புல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து கோ சம்ரக்ஷணம் அதை பண்ணுறாராம். காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற நாட்டில் பசுக்களைப் போலே கேவலம் புல்லும் தண்ணீரும் தாரகமாக வளருமவை அன்றிக்கே குழலோசையே தாரகமாக வளருமவையாகையாலே அவற்றை மேய்க்கைக்கும் சிதறி போகாமல் குவிக்கைக்கும் மீட்கைக்குமாகிய அழகிய வேங்குழலை ஊதி தன்னுடைய சாமர்த்தியம் தோற்ற நின்ற. இது நாட்டில் இருக்கக்கூடிய பசுலாம் எப்படி இருக்கும்னா, அது தானாக சாமர்த்தியமாக இருக்கிறது, அது தானாக இருக்கும், அது பாட்டுக்கு எங்கெங்கே புல் தண்ணி இருந்தால் போதும். இந்த பசு அப்படி இல்லையா. இந்த பசுக்கு எது தாரக போஷக போக்கியம்னா கண்ணனுடைய குழலோசை. கண்ணனுடைய குழலோசையே தாரக போஷக போக்கியமாக இருக்கக்கூடிய பசுக்கள் கண்ணனோட இருக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள். அதுக்கு என்ன வேணும், குழலோசையே தாரகமாக வளருகின்றன. அப்போ நாட்டில் மற்ற பசுக்கள் எல்லாம் எங்கே புல் கிடைக்கும் தண்ணி கிடைக்கும்னு பார்க்கும். ஆனால் கண்ணன் இடத்துல இருக்கிற பசுலாம் கண்ணனுடைய வேணுகானத்தே தாரகமாக இருக்குமா. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார், மேய்க்க போகிறதுக்கு ஒரு புல்லாங்குழல், அது செதறி போகாமல் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு புல்லாங்குழல், அது புல்லாங்குழல் ஒரு ராகம், அது திரும்பி வர்றதுக்கு ஒரு புல்லாங்குழல், அப்படி அழகாக இனிய புல்லாங்குழலை ஊதி தன்னுடைய சாமர்த்தியம் தோற்றன்னு சுவாமி புல்லாங்குழலாலே மாடு மேய்க்கிறாரே அப்படின்னு சொல்லும்படியாக ஆயர்களேற்றினை கோபர்க்கு தலைவனான செருக்கை உடையவன், ஏறுன்னு சொன்னால் ரிஷபம், செருக்குடையவனை பாடிப்பற ஆணிரை மேய்த்தானை திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி என்கிறபடியே பரமபதத்தில் இருப்பிலுங்காட்டில் உகந்து பசுநிறை மேய்த்தவனை. எது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆணிரை மேய்த்தானை. சுவாமி பரமபதத்தில் இருக்கிறா, மாடு பார்க்க போறீரா, நான் மாடு மேய்க்க போகிறேன், அதுதான் பிடிக்குமா பெருமாள். அவனை பாடிப்பற என்று எதிரியை பார்த்து சொல்லுகிறாள். 9வது பாசுரம். மாயச் சகடம் உதைத்து மறுதிருத்து ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆணிரை மெய்த்தானை பாடிப்பற என்பதோடு 9வது பாசுரம் முற்று பெற்றிற்று. தொடர்ந்து அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருண்யகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாளை மறுநாள் அநேகமாக உபன்யா காலக்ஷேபம் இருக்காது. அடியன் கொஞ்சம் வெளியில் திருநகரி வரையில் பல இடங்களுக்கு கோவில்களுக்கு திவ்யதேச யாத்திரை போகிறபடியாலே சனி ஞாயிறு 2 நாள் காலக்ஷேபம் இருக்காது. அடியார்கள் பொறுத்து கொள்ளவும், கேட்ட விஷயங்களை திரும்ப அசை போட்டு வைத்து கொள்ளுங்கள். திரும்பவும் திங்கட்கிழமை காலக்ஷேபம் தொடர்ந்து நடைபெறும். அடியார்கள் அனைவரும் கேட்டு இன்புற வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.